கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் நிதி நிறுவனங்கள் நடத்தி 10 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தவர்கள் குடும்பத்தோடு தலைமறைவாகியுள்ளனர். பணத்தை இழந்தவர்கள் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர். மோசடி பணம் மீட்கப்படுமா? கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை கடியக்காவிளை போலீசார் சோதனைச் சாவடி அருகே கோகுல் கௌதம் என்ற பெயர்களில் ஜெயசேகர் மற்றும் அவரது மனைவி கலா ஆகியோர் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நிதி நிறுவனங்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த நிதி நிறுவனங்களில் கூலி வேலை பார்ப்பவர்கள் முதல் தொழில் அதிபர்கள் வரை ஏராளமானோர் சேமிப்பு வைப்பு தொகை மற்றும் நகைகளை அடகு வைத்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இந்த நிதி நிறுவனங்களை பூட்டிவிட்டு ஜெயசேகர் குடும்பத்தோடு தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களது சேமிப்பு பணத்தை இழந்த 60க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். ஜெயசேகரின் வீடு தமிழகத்திலும் நிதி நிறுவனங்கள் கேரள பகுதியிலும் இருப்பதால் கேரள மாநிலம் பாரசாலை காவல் நிலையம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த 12ஆம் தேதி பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீருடன் புகார் அளித்தனர். ஆனால் இதுவரை இரு மாநில போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. நிதி நிறுவன உரிமையாளர் வீட்டில் சமையல் வேலை பார்த்த மூதாட்டி மற்றும் அந்த பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் இலை எடுக்கும் கூலி தொழிலாளிகள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை பலரும் பணம் சேமித்து வைத்துள்ளனர். இந்த சேமிப்பு நிதி 1 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை சுமார் 10 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. ஒட்டுமொத்த பணத்தையும் சுருட்டி கொண்டு அவர் குடும்பத்தோடு தலைமறைவாகிவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். മൊത്തം ഇതിൽ കിടക്കുന്നത് എൻ്റെ അമ്മയുടെ ഇതിലായിട്ട് എനിക്ക് വേണ്ടിയിട്ട് 6 ലക്ഷം രൂപയും എൻ്റെ ചേച്ചിയുടെ 1,10,000. അവൾ സ്വർണ്ണ ഒരു മാല വിറ്റാണ് എന്ത് ചെയ്തത്, അത് കൊണ്ടിട്ടത്. ഇപ്പം 2 എമൗണ്ടും കിട്ടിയാലേ എനിക്ക് കല്യാണത്തിനുള്ള ആ പൈസ അവർക്ക് പൈസ കൊടുക്കാൻ പറ്റൂ. കല്യാണത്തിനുള്ള സാരി ആയാലും ആഹാരമായാലും കാപ്പി ആയാലും മണ്ഡപമായാലും എല്ലാം ഈ 7,60,000 രൂപയേ ഉള്ളൂ. ഞങ്ങൾക്ക് എങ്ങനെയെങ്കിലും സാറിനോട്, അല്ലെങ്കിൽ ഞാൻ എൻ്റെ ജീവനെ വേണ്ടെന്ന് വെക്കും. മരിക്കാൻ ഭയമില്ല. എന്തായാലും ഈ സാറിങ്ങനെ പറ്റിക്കാൻ പാടില്ല. ஆகவே தலைமறைவாக உள்ள நிதி நிறுவன உரிமையாளரை கண்டுபிடித்து நிதியை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எனக்கு 1 லட்சம் ரூபா கையில் உண்டாருந்தா நான் ஈசாப்பிலேருந்து லோன் எடுத்த பைசாக்கு அவங்கக்கிட்ட வச்சுருக்க கொடுத்துருந்து, ஏன்னா வீடு வைக்கும்போது தரணுங்களே கொடுத்துருந்து. ஆனால் 4 மாதம் வட்டி தந்துருந்து, பிறகு வட்டி ஒன்றும் தரல, பைசையும் தரல. வீடு வைக்கிறதுக்கு பஞ்சாயத்தில் 2 வீடு எனக்கு உண்டு, அது 2% கேட்டு எல்லாம் தரலான்னு சொல்லிட்டாங்க. சலம் விட்டதாள் இது வரைக்கும் வரையில்லை. ஏன்னா என் அம்மைக்கு 2.5 லட்சம் ரூபா கொடுக்கொண்டு மரண செலவுக்குள்ள பைசாக்கு அவங்கள வீட்டில் பட்டு திட்டம் பெற வாரி வேலை செய்த பைசாக்கு அவங்களுக்கு வீட்டில் இட்டிருந்தது. அந்த பைசா கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கல. இது நிதி நிறுவனங்கள் நடத்தி 60க்கும் மேற்பட்டோரிடம் கோடிக்கணக்கில் பணம் சுருட்டப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.